ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர் வீட்டுகளுக்கு அம்மன் வருகிறாள். அம்மன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டுக்கு வர்றா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சர்வம் சக்திமயம். எப்படி சார் சொல்கிறீங்க சக்தி வருதுன்னு எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சக்திமயமானவன் சந்திரன். அதாவது நவக்கிரகங்களே 9 கிரகங்களுக்குமே ஒவ்வொரு அதிதேவதை கடவுள் இருக்குது. இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. முருகனுடைய அனுக்கிரகம் இருக்குது. முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கிறாரு. வருவான் வடிவேலன், வந்து விட்டான் வரிவேலன். மிதுனராசி வீட்டுக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த மகனை தேடி தாய் வருகிறாள். சரியா, தன் மகனை தேடி தாய் சக்தி வருகிறாள். இன்றைக்கி சார் வருகிறாள், இன்று இருக்கிறாள். இன்றைக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. சந்திரன் பொதுவாக ராசிக்கு 5ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கெல்லாம் வரும்போது ராசிக்கு சம்மந்தப்படுவார். அந்த காலகட்டத்தில் ராசிக்கு அன்னை ஆதிபராசக்தியோட அருள் இருக்கும். ஏன்னா சந்திரன் சக்தி வடிவமானவன், சூரியன் சிவ வடிவமானவன், அங்கார பகவான் செவ்வாய் முருகப்பெருமான் வடிவமானவன், புதன் பெருமாள், வியாழன் தட்சிணாமூர்த்தி சிவன், சுக்கிரன் மகாலட்சுமி, சனி பகவான் ஐயப்பன், ராகு பத்ரகாளி அம்மன், கேது விநாயகப் பெருமான். ஸோ இப்படி ஒவ்வொரு நவக்கிரகங்களுமே ஒரு தெய்வத்தை அதிதேவதையாக கொண்டு பலன்களை கொடுத்துட்ருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சந்திரன் ஒரு நாளைக்கு 2.25 நாளில் இருப்பவர். உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், 2 கூடையவன். சந்திரனுடைய மகன்தான் புதன். ஸோ புதன் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். கன்னி மிதுனத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சந்திரன் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி. மிதுன ராசியில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். நல்லா படிக்கிறீங்க, ஆரம்ப கல்வி நல்லா படிக்கிறீங்கன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். உங்கள் ராசியில் சூரியகாந்தத்தில் இருப்பார். குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்துக்கு அவர் தான். சரியா, அதுபோக நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆசபாசமாக இருக்கிறீங்க, தாயுள்ளத்தோடு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பாக பழகுறீங்க, ஈவு இறக்கம் கருணை இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் தான். சரியா நேர்களே. ஸோ சந்திரன் ஒரு முக்கியமான கிரகமாக மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சந்திரன் வளர்பிறை சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக உங்கள் ராசியை நோக்கி, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல தான் சந்திரன் ஆடி பௌர்ணமி நடக்கு. இந்த காலகட்டத்தில் அம்மன் ஆதிபராசக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லா தெய்வத்துக்குமே சக்தி வடிவமான அனைத்துக்குமே சக்தி ஆதிபராசக்தி தான். ஆதினாலே கடைசின்னு அர்த்தம். அது ஆரம்பம்னு அர்த்தம், மூலம்னு அர்த்தம். ஆதி மூலம். பொதுவாக மும்மூர்த்திகளுக்கும் சக்தியை கொடுத்ததே ஆதிபராசக்தி தான். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேத்துக்குமே சக்தியை கொடுத்தவ ஆதிபராசக்தி தான். அந்த சக்தி இல்லைன்னா 3 பேத்துக்குமே பவர் இல்லை. சரியா, சக்தியற்ற சிவன் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார். அது மாதிரி பெருமாளுக்கு மகாலட்சுமி இல்லைன்னா பெருமாள் அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்காது. பிரம்மனுக்கு அப்படித்தான். சரஸ்வதி இல்லைன்னா சக்தி இருக்காது. அதனால தான் சிவன் அர்த்தநாரியாக இருக்கிறாரு. தன் உடம்புல சரிபாகதே பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் ஒரு ஆணுக்கு மனைவி இல்லைன்னா நல்லா இருக்காது. சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சும்பாங்க. அது மாதிரி மனைவி இருக்கணும். அதாவது துணை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. சரியா நேர்களே. அதனால தான் சக்தி, ஒரு ஆணுக்கு சக்தி இருக்கணும். அந்த சக்தி ஒரு ஆணை வழி நடத்துவா. வெற்றிக்கு அவள் தான் உறுதுணையாக இருப்பாள். ஒரு ஆண் வெற்றிக்கு ஒரு பெண் பின்னாடி இருக்கிற மாதிரி சக்தி சந்திரன், சக்தி வடிவமான சந்திரன் மிதுன ராசிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு. வெற்றியை குவிக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி 5ஆம் இடத்துல குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. நாளைக்கும் 5ஆம் இடம் தான், விசாக நட்சத்திரம். அடுத்து 6ஆம் இடம், 6இல் சந்திரன் இருக்கலாம். நீசமானாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, வீடு கொடுத்தவனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுபோக புதனுக்கு கோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ சந்திரன் ஓரளவு ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார். அடுத்து 7ஆம் இடத்துல குரு சுக்கிர பார்வைக்கு வராரு. நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலுமே அன்றைக்கி ஆடி பௌர்ணமி. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துக்கு குருக்கு கேந்திரமாக வருவார். இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சரி சார், இப்போ நீங்கள் வருகிற 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, 18ஆம் பெருக்கு, ராசியில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். நல்ல விசேஷமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். சரியா, இந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் கொஞ்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை, அரசாங்கத்தில் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அது ஆளுமை அதிகாரமுள்ள வேலை, நிர்வகிக்கிற வேலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் விருச்சிகம். 6 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6 4ஆம் இடத்துல இருந்தாலே தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவர் குரு கேந்திரத்தில் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அளப்பரிய பலங்களை கொடுக்குறாரு. இணைப்பு நல்லா இருக்கும். சரியா நேர்களே, நல்லா இருப்பீங்க. அதுபோக உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். லாட்டரி சீட்டு யோகமும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2 கூடையவன் 2க்கு 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. புதாத்தியம் இருக்கிறதுனால லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2, 3 அதிர்ஷ்ட கிரகங்கள் சந்திரனும் குருவும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கஜகேசரி யோகம் இன்றைக்கி வந்து கஜகேசரி யோகத்தில் தான் இருக்குது. குரு பார்வையில் சந்திரன் வருது. கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம். எதிர்ப்புகள்லாம் உங்களை எதிர்ப்பவர்கள்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. சரியா நேரில் நான் கொஞ்சம் பலனை சொல்லிவிட்டு வழிபாட சொல்கிறேன். சரியா? ஏன்னா வழிபாடு முன்னாடி சொல்லிட்டோம்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. என்னடா இவர் பூஜை புனஸ்காரம் சொல்கிறாரு, பலன்களை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. அதனால் நான் பலன்களை சொல்லிடுறேன். போட்டி பந்தயங்கள் ஆட்டில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். ஆதாயங்கள் இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சுய சொத்துக்கள் கிடைக்கும். தாப்பன் வழி சீதனம் கிடைக்கும். அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு ஏதோ பணம் பொருள் நகை நட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு எதனாச்சும் ஒரு பொருள் போய் வாங்குங்க கடையில். சரியா? ஆடி 18 வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி பகல் முழுக்க இருக்குது. ஆடி 18ஆம் தேதிக்கு வந்து 4 நட்சத்திரம் திதி பார்க்க வேண்டாம். முக்கியமான காரியங்களாம் பண்ணலாம். பெண்கள், குறிப்பாக பெண்கள் தாலி பெருக்கு பண்ணலாம். தாலி பெருக்கு காலையில் 7:45 to 8:45. நீங்கள் தாலியை பெருக்கணும், தாலி மாத்திரம்னா அதை நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் கங்கையில் போய் குளிக்கணும். கங்கை வந்து அங்கே காசியில் இருக்குது. அங்கெல்லாம் போக முடியாது. அங்கே இருக்கிறவங்க போகலாம். இந்த யூடியூப் உலகம் முழுக்க இருக்குது. இப்போ கங்கையில் காசி பக்கத்தில் இருக்கிறவங்க கங்கையில் குளிக்கலாம். ஆனால் மற்ற இடத்துல ஆறு ஓடும், குளம் இருக்கும், தெப்பம் இருக்கும், அங்கே போய் குளிக்கலாம். அதுவும் கங்கை தான். சரியா? கங்கைங்கிறது ஒரு நீர். அதாவது நீருக்கெல்லாம் தாய் வந்து கங்கை தான். சிவன் தலையிலேருந்து வர்ற கங்கை தான் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க நமக்கு பரவி தண்ணீரை கொடுக்குது. அதனால் எந்த இடத்துல கும்பிட்டாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் குளித்தாலும் சரி, கங்கை தாயை நினச்சிட்டு குளிச்சிங்கன்னா கங்கையில் குளிக்கிற மாதிரி தான். காவேரி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இவங்களுக்கெல்லாம் ஆறு ஓடுது. மதுரை வைகை ஆறு, திருச்சி காவேரி ஆறு, திருநெல்வேலி தாமிரபரணி ஜீவநதி. இங்கே குளிக்கிறவங்களுக்கு சகல விமோச்சனம் கிடைக்கும். சரியா? உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள், கெட்டது, தேவையில்லாதது, பிணி பீடை, ஆகாதது, எதிர்மறை சிந்தனை எல்லாமே அகற்றப்பட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆவீங்க. ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி ஆற்றுல குளிக்கிறவங்களுக்கு. சார் என்னால் ஆற்றுல குளிக்க முடியல அப்படின்னா வீட்டில் பக்கெட்டில் குளிங்க. சரியா? பக்கெட்டு, ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே பிளாஸ்டிக் பக்கெட்டை தான் யூஸ் பண்ணுறீங்க. பரவாயில்ல. பிளாஸ்டிக் பக்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கெட்டை நல்லா கழுவி தண்ணியை குழாயில் பிடிச்சிட்டு மஞ்சள், சந்தனம், கொஞ்சம் சந்தனம், மஞ்சள் சந்தனம் வேப்பிலை போட்டுருங்க. மஞ்சள் சந்தனத்தை போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். வேப்பிலையை 4 போட்டுட்டு அப்படியே கங்கை நதி நினச்சிட்டு கும்பிடுங்க. ஓம் கங்கை தாயே போற்றி, காவேரியே போற்றி, வைகையே போற்றி, தாமிரபரணியே போற்றி, சந்திரபவானே போற்றி, சுக்கிர பவானே போற்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் நீர் கிரகங்கள். ஸோ சந்திர சுக்கிர பவானை நினச்சி குளிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காவேரி தாயை நினச்சும் குளிக்கலாம். சரியா? அதுக்கு சில மந்திரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம தாய்மொழியாம் தமிழிலே நம்ம செய்யலாம். எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக செய்யலாம். நீங்கள் மஞ்சள் சந்தனம் வேப்பிலை போட்டு குளித்தாலே 30 சக்திகள் வந்துடுவாங்க. சரியா? அதனால் அதில் வந்து நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது. ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி அப்படி குளிங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி குளிங்க. குழந்தைகளுக்கு அப்படி போட்டு குளிப்பாட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆற்றுல இருக்கிறவங்க ஆற்றுல போய் நேரடியாக குளிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கெல்லாம் மஞ்சள் சந்தனம் தேவையில்லை. நீங்கள் வேணால் பெண்கள் வேணால் மஞ்சள் போட்டு குளிக்கலாம். மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு ஆற்றுல முங்கி எழுக்கலாம். ஆனால் வீட்டில் குளிக்கிறவங்க கண்டிப்பாக பக்கெட்டில் இந்த 3 பொருளையும் போட்டுட்டு கண்டிப்பாக குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சகல விமோச்சனம் கிடைக்கும். சரியா? அன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமே பெருகும். தாலி பெருக்கலாம், நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். திருமண சம்பவங்கள் இருக்கிறவங்க குடும்பத்தில் திருமணம் நடக்க போகுது, அடுத்த ஆவணி மாதம் திருமணம் நடக்க போகுது, ஐப்பசி மாதம் திருமணம் நடக்க போகுதுன்னா முகூர்த்த பட்டு எடுக்கலாம், முகூர்த்த ஓலை எழுதலாம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போகலாம், பத்திரிக்கை அடிக்க போகலாம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போடலாம். ஸோ ஆடி 18ஆம் தேதி எல்லா வேலையும் பார்க்கலாம். சரியா நேர்களே? ஓகே, ரைட்டு. அது வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த தகவலை சொல்கிறேன். தெரிந்தவர்கள் விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் குளிக்கிறதும் கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் இருக்கும். சரியா? ஒரு மங்களகரமான சங்கல்பம் நடக்கும். பிணியெல்லாம் போயிடும். அடுத்து தீர்க்க தரிசனம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, நல்ல மனம் இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சித்தியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து மிதுன ராசினியர்கள் பெண் தெய்வ வழிபாடு. இந்நேரம் ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கன்னி தெய்வம் அப்படிம்பாங்க. வீட்டில் கன்னி தெய்வம் அப்படிம்பாங்க. கன்னி தெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஆடி மாதம் உகந்த நாள். அதை கும்பிட்டிங்கன்னா வீட்டில் ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது ஒவ்வொரு குடும்பத்துலையும் கன்னி தெய்வம்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வயசுலேயே இறந்துருக்கும். அதாவது கல்யாணம் ஆகாமலே ஏஜ் அட்டன் ஆகிருக்கும். கன்னி பெண்ணு திருமணம் ஆகாமலே அது இறந்துருக்கும். அதோடைய ஆசைகளில் நிராசையாக போயிருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் பெண் இருந்ததுன்னா அவங்க கன்னி பெண்ணை கும்பிடலாம். அதாவது குடும்பத்தில் சொல்லுவாங்க ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அப்படிம்பாங்க. அது இந்த தலைமுறை போன தலைமுறை எப்போனாலும் நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. 2 நாள் இருக்குன்னு ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 10. இந்த 2 நாள்லையும் நீங்கள் வந்து வீட்டில் கன்னி பூஜை பண்ணலாம்.
வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கணும். அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் செஞ்சீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்கும். கொலை தெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம். கன்னி தெய்வம் வந்து பரம்பரையாக வரும். இரத்த உறவில் உள்ள அந்த தெய்வம், இரத்த உறவு அந்த குடும்பத்தில் பிறந்து அது நிராசையாக இருந்திருக்கும். அதை நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். நீங்கள் எதுக்காக நினச்சி கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு போகும். கஷ்டம் போய், கவலை போய், இன்னல் போய், இன்பம் பெருகும், ஏற்றம் உண்டாகும். எப்படி சார் அப்படின்னம்னா, கன்னி பூஜை, கன்னி தெய்வ பூஜை அப்படின்னா அந்த கன்னியை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணணும். வீட்டில் தென்மேற்கு திசை கன்னி மூலையில் தான் பூஜை பண்ணணும். வாடகை வீடு இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, கன்னி மூலை பிரதான ஹாலில் கன்னி மூலையை எடுத்துக்கோங்க. பூஜை ரூமை எடுக்கக்கூடாது. சரியா? பூஜை ரூமில் வந்து தெய்வங்கள் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கன்னி மூலையில், ஹாலில் கன்னி மூலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கன்னிமார்கள் படத்தை வைக்கலாம். கன்னிமார்கள் படம், கன்னியம்மன் படம், பாலசுந்தரி படம், இது மாதிரி படத்தை வைக்கலாம். நான் வேணால் அந்த படத்தை வேணால் இமேஜ் அனுப்புகிறேன். சரியா? பாலசுந்தரி அம்மன் படம் ஒரு சின்ன குழந்தையாக தான் இருக்கும், பால திரிபுர சுந்தரிம்பாங்க. அந்த அம்மன் படத்தை வைக்கலாம், வச்சு கும்பிடலாம். அந்த படம் கிடைக்காதவங்க செவத்தில் மஞ்சள் அப்படியே தடவிடுங்க, ஒரு சின்ன தட்டு அளவுக்கு. சரியா? மஞ்சளை நல்லா கரைச்சி கையில் எடுத்து அப்படியே பூசிடுங்க, செவத்தில் பூசிடுங்க. அப்புறம் உணர்ந்த பின்னாடி 3 குங்குமத்தில் 3 கோடு போட்டுருங்க. 3 கோடுன்னு எப்படி நெத்தியில் நம்ம விபூதி பட்டா அடிப்போம்ல, அது மாதிரி போட்டுருங்க. அப்படி போட்டுட்டோம்னா அந்த கன்னி தெய்வம் வந்துருச்சு. அந்த கன்னி தெய்வத்தோட சிம்பிள் அந்த மஞ்சளும் குங்குமமும். சரியா? அதை வந்து தெய்வமாக நினச்சிங்க கும்பிடலாம். அது செவத்திலே இருக்கும். சில வீட்டில் போனீங்கன்னா அந்த கன்னி மூலையில் செவத்திலே பெயிண்ட்லேயே வச்சுருப்பாங்க. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து அதில் 3 சிவப்பு கோடு போட்டிருப்பாங்க. அதையே தெய்வமாக கும்பிடுவாங்க. வெள்ளி செவ்வாய்க்கு அதுக்கு வந்து பக்தி காட்டுவாங்க, சூடம் காட்டுவாங்க, குத்து வழக்கு அதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. சரியா? சில வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குத்துகளுக்கு பின்னாடி அந்த இது இருக்கும், மஞ்சள் ரவுண்டாக மஞ்சள், அதில் 3 சிவப்பு கோடு இருக்கும். பெயிண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெயிண்ட் வந்து சீக்கிரம் இதாகாது, என்ன சொல்லுவாங்க, போகாது, செவத்தில் ஃபிக்ஸடாக பிடிச்சிருக்கும். அப்படியும் பண்ணலாம். இல்லைனா மஞ்சளில் பண்ணி நம்ம வந்து அந்த பூஜை நேரத்தில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம சௌரியம் தான். சரியா நேர்களே? என்றைக்குமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எந்த விசேஷம் இருந்தாலும் சரி, எந்த பூஜை புனஸ்காரம் இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அந்த ஜோசியக்காரன் சொன்னார், அந்த பூசாரி சொன்னார், அந்த குருக்கள் சொன்னார்னு டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. நான் என்னுடைய ஜோதிடம் கேட்குறவங்களுக்குலாம் என்ன சொல்வேன்னா, ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம். நம்ம பிறக்கும் போதே எல்லாமே செஞ்சுட்டாரு, கடவுள் செஞ்சு தான் அனுப்புகிறாரு. கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும். அப்போ எதுக்கு சார் இந்த பூஜை புனஸ்காரம்னா இல்லைனா இதெல்லாம் வந்து அன்றாட பொழுது போகுது பார்த்தீங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான். அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து தான் சில காரியங்களை பண்ணுறோம். ஆனால் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்டு தான். சரியா? ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பான்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிப்பான். ஆனால் 10ஆம் கிளாஸ் படித்து எம்எல்ஏ ஆறானா, மந்திரி ஆறானா, அது அடுத்த சப்ஜெக்ட்டு. சரி? ஆனால் அவன் படிப்பு 10ஆம் கிளாஸ் தான். சரி, எம்எல்ஏ ஆகிட்டான், எம்எல்ஏ தான் இருப்பான், மந்திரி ஆக முடியாது. அதுதான் அவனுக்கு அது ஃபிக்ஸ்டு. மந்திரி ஆகிட்டான், முதலமைச்சர் ஆக முடியாது, அது ஃபிக்ஸ்டு. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்றும் ஃபிக்ஸடாக இருக்குது. அது கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரம் செய்கிறோம். அது கிடைக்கிறது வந்து நல்ல விதமாக கிடைக்கணும், நல்ல விதமாக போகணும். சரியா? நிகழ்காலம் வந்து நிஜமாக இருக்கணும், நிகழ்காலம் வந்து இனிதாக இருக்கணும். இதுக்காக தான் வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம். காலத்தை ஓட்டுறதுக்கு. புரியுதா? எப்படி மாட்டு வண்டியை ஓட்டுறானோ, மாட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு அந்த தார்குச்சி தேவைப்படுதோ, அப்போ தான் மாடு ஓடும். அந்த தார்குச்சியை வச்சு இப்படி குத்துனாதான், 2 பக்கம் குத்துனாதான், 2 பக்கம் மாடில் குத்துனாதான் வண்டி ஓடும், ஒழுங்காக நேராக ஓடும். இல்லைனா மாடு தடிக்கட்டு ஓடி போயிடும், கொடசாந்தி போயிடும் வண்டி. அதனால் இந்த பூஜை புனஸ்காரமெல்லாம் என்ன, அந்த வாழ்க்கை ஓட்டத்தை நேர்படுத்த, சீர்படுத்த, அந்த நிதானத்தை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரம். கோயிலுக்கு போகிறது, வீட்டில் பூஜை பண்ணுறது, கன்னிமார் பூஜை பண்ணுறது, குலதெய்வத்தை கும்பிடுறது, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது, காவல் தெய்வத்தை கும்பிடுறது, ஊர் தெய்வத்தை கும்பிடுறது, மந்திரம் சொல்கிறது, வேத ஜோதிடம் கேட்குறது, ராசி பலன் கேட்குறது, எல்லாமே வந்து நிகழ்காலத்துக்கு தான். ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அவன் பிறப்பு முதல் இறுதி வரை என்ன நடக்கும்னு ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு தான் கடவுள் அனுப்புகிறாரு. ரைட் நேர்களே, நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறோம். சரி, இந்த கன்னிமாருக்கே வரேன் நான். கன்னிமார் வந்து ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். கடைசி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, இல்லைனா 3ஆம் தேதி பண்ணுங்கள், 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 இல்லை 3 பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. என்ன சார் பண்ணணுங்கிற என்ன பண்ணணும் தெரிந்தவர்கள் வைத்துக்கோங்க, தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். ஓலைப்பெட்டி மார்க்கெட்டில் கிடைக்கும், பஜாரில் கிடைக்கும். ஓலைப்பெட்டி, பண ஓலைப்பெட்டி. அதில் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே என்ன செய்யணும்னா, பண ஓலைப்பெட்டியில் நம்ம பொருட்களை வைக்கணும். சேலை, சட்டத்துணி, வளையல், அப்புறம் பெண்கள் கன்னி எதெல்லாம் யூஸ் பண்ணுமோ, முக பவுட்ரு, கண்ணாடி, வளையல், ஜிமிக்கி, தோடு, லிப்ஸ்டிக்கு, நகை பாலிஸு, பெண்களுக்கு உள்ள பொருட்கள். பூ ரொம்ப முக்கியம். பூவு, மஞ்சள், இதெல்லாம் ரொம்ப இருக்கணும். பூ ரொம்ப இருக்கணும். வாசனை பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, மஞ்சள் இருக்கணும். விரலி மஞ்சள்னால் நீளமாக இருக்கும், இல்லைனா மஞ்சள் கிழங்கு வைக்கலாம். இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வச்சுடணும். டைம் வந்து 7:45 to 8:45 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சுட்டு பலகாரம் வைக்கலாம். கடையில் கூட வாங்கி வைக்கலாம், வீட்டில் கூட செய்யலாம். வீட்டில் செய்கிறதா அதிரசம் இல்லை பணியாரம் செய்யலாம்.
ஒரு ஸ்வீட்டை செஞ்சு வச்சிடலாம். இல்லைன்னா கடையில் லட்டு வாங்கி கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட்டு வச்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம். கற்பூரம் காட்டலாம், பத்தி காட்டலாம், சாம்பிராணி பூ காட்டலாம். அந்த கன்னி பொண்ணை நினச்சி வழிபடணும். அம்மா தாயே, எங்கள் குடும்பத்தில் நீ தெய்வமாக இருக்க, உன் ரத்த உருவெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எங்களை காப்பாற்று, எங்கள் கஷ்டத்தை போக்கு, எங்கள் கவலையை போக்கு, எங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுன்னு மனமுருகி வீட்டில் இருக்க அனைவரும் கும்பிடணும். சரியா? கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணலாம்னா அந்த படையில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த துணிமணியை நீங்களே உடுத்திக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க தான் உடுத்தணும், அந்த ரத்த உறவில் இருக்கிறவங்க உடுத்தணும். அந்த வளையல் மற்ற பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பவுட்ரு பொட்டு, இதெல்லாம் என்ன செய்யணும்னா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். 9 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். மஞ்சக்கிழங்கு அப்படியே வச்சு ஓலப்பட்டில் மேலே வச்சிடணும். மஞ்சக்கிழங்கு அப்படியே இருக்கணும், அது எடுக்கக்கூடாது. சரியா? அடுத்த வருஷம் நீங்கள் பூஜைக்கு எடுக்கும்போது அந்த மஞ்சள் கிழங்கு கெட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது சத்தியமாக அங்கே இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டில் இருக்குது, உயிரோடு இருக்குது, அது வந்து நிறைவாக இருக்குது, அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டுன்னு அர்த்தம். அது செய்கிற பூஜையை ஏற்றுக்கிட்டு அங்கே நிறைவாக அந்த மஞ்சக்கிழங்கு மூலிமா இருக்கும். அந்த சில மஞ்சக்கிழங்கு முளை கூட விட்டுருக்கும் அப்படியே. சரியா? அந்த தழுத்து இருக்கும், இல்லைன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அது வந்து சத்தியபூர்வமான உண்மை. அந்த கன்னி தெய்வம் உங்களை காப்பாற்றும். மிதுன ராசி நேயர்களுக்கு கன்னி தெய்வம் காப்பாற்றும். பொதுவாக கன்னினாலே மிதுனத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். மிதுன ராசிக்கு 4ஆம் ராசி தான் கன்னி ராசி. அந்த கன்னியும் அந்த கன்னிக்குள்ளே தான் வருது. அதனால் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா சுகப்படுவீர்கள், தாய் உள்ளமாக இருப்பீங்க, பிள்ளை பிறக்காதவங்க பிள்ளை பிறப்பு கிடைக்கும், நல்ல திருமண உறவு கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நல்ல வேண்டிய கணவனும் மனைவியாக அமைவா, குடும்ப உறவு நல்லா இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலபலம் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், ஆள் சுகமாக இருப்பீங்க, உங்களை சுற்றி அனைத்துமே நல்லபடியாக பார்க்கப்படுவீர்கள், சுகப்படுவீர்கள். இந்த பூஜை பண்ணிடுங்க. அந்த கன்னி சக்தி வடிவமாக உங்கள் வீட்டிலே இருப்பாள். அவளும் ஒரு பெண்ணு தானே, பெண்ணுனாலே சக்தி தானே. பெண்ணை சக்திங்கிறோம், ஆணை சிவம்ங்கிறோம். சக்தி சிவம் சேர்ந்தது தான் ஆண் பெண் வாழ்க்கையே. சரியா நேர்களே? அதனால் அந்த சக்தி நல்லபடியாக இருக்கிறார். அதுக்கு வித்திடுற சந்திரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு போகிறவர் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த சக்தி, அந்த பெண் தெய்வம் வந்து உங்கள் வீட்டிலே குடியிருப்பா. சரியா? அவள் அன்னை ஆதிபராசக்தியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி. கன்னி பெண் இருக்கிறவங்க அந்த பூஜை பண்ணுங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருப்பார். நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்த ராசிநாதனை பார்ப்பார். அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 8 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி வந்து ஆடி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் அம்மன் படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. சக்தி பூஜை பண்ணிடுங்க. சக்தி கவசம் படிங்க. சரி, அது ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். விநாயகர் பிடிக்கணும் அதுக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி. சரியா? இந்த கன்னிப்பெண் தெய்வம் பூஜைங்கிறது ஆடி ஞாயிற்றுக்கிழமை. அது சொல்லிட்டேன், டேட் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு பூஜை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சக்தி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நைவேத்தியம் சக்கரை பொங்கல் அல்லது பாயாசம், இல்லைனா பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணிடுங்க. விநாயகர் பிடிங்க. மஞ்சள் சந்தனம் பன்னீரை தொளித்து அந்த விநாயகர் பிடிச்சி வச்சுருங்க. அது குங்குமத்தை வைங்க. ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவை கும்பிடுங்க. நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சக்தியை போட்டி, ஆதிபராசக்தியை போட்டி, தேவி கருமாரி மனை போட்டி, சந்தன மாரிமனை போட்டி, முத்துமாரி மனை போட்டி, இருக்கங்கூட மாரிமனை போட்டி, வாழவந்த மாரிமனை போட்டி, சமயபுரத்து மாரிமனை போட்டி, விகிழ்ந்த மனை போட்டி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரிமனை போட்டி, பச்சைமடத்து மாரிமனை போட்டி, செல்லத்த மனை போட்டி, கண்ணுடி நாகநாத்தால் அன்னையை போட்டி, உஜ்ஜினி மகாலியை போட்டி, கல்கத்தா காளியை போட்டி, நாகால மனை போட்டி, வண்டி மகாலியை போட்டி, வீரபத்திர காளி மனை போட்டி, காளி கற்பாம்பலை போட்டி, மடப்புறத்து காளியின் அன்னையை போட்டி, சிவதுர்க்கையை போட்டி, விஷ்ணுதுர்க்கையை போட்டி, வனதுர்க்கையை போட்டி, துர்கா பரமேஸ்வரி தாயை போற்றி, கிரியாசக்தியை போட்டி, இத்தாசக்தியை போட்டி, ஞானசக்தியை போட்டி, நாகசக்தியை போற்றி அப்படின்னு சக்தியை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் ஃப்ளோவில். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சக்தி கவசம் படிங்க. உங்கள் ஊரில் இருக்கிற எல்லையை காக்கிற அம்மனை சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? மெட்ராஸில் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல தேவி கருமாரி அம்மன் கோயில் இருக்கும். சரியா? நாகத்தம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் பெயரை சொல்லி கும்பிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை மனசார நினச்சி நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். அது வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இது வந்து சக்தி வழிபாடு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கன்னிப்பெண் வழிபாடு. ஸோ இந்த வழிபாடு அடுத்தடுத்து செஞ்சுட்டிங்கன்னா மிதுன ராசி நேயர்களை அசைக்க முடியாது. தெய்வம் வந்து உங்கள் வீட்டிலே இருக்கும். இப்போ வந்து ராசியில் குரு சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இருக்குது. குரு ராசிக்கு 7, 10 கூடையவன். கணவன் மனைவி எனக்கும் நல்லாயிருக்கும், சொந்த பந்தம் நல்லாயிருக்கும், வரை வண்டியெல்லாம் வந்து போவாங்க, திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், திருமணம் ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு நல்ல விதமான அமைப்புகள்லாம் இருக்கும், நல்ல வரன் கிடைக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும், பார்ட்னராக வேலை போட்டு செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு சுக்கிரன் ராசிக்கு 5, 12, 7, 10 பிள்ளைகள் விஷயத்தில் தாப்பனும் பிள்ளையும் கூட்டு செஞ்சு வேலை செய்ய போகிறது சிறப்பாக இருக்கும். சில குடும்பத்தில் அப்பா பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லைனா ஒரு மேனேஜ்மெண்ட்லேயோ இருப்பாங்க, சேர்ந்து வேலை வைப்பாங்க. அது மாதிரி வேலை செய்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். தகப்பன் வழி வேலை எடுத்து செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நகைக்கடை, பாத்திரக்கடை, சில்வர் பாத்திரக்கடை, மற்ற பாத்திரக்கடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பாத்திரத்துக்கு வருவார்.
சரியா? பாத்திரம்னா என்ன? சில்வர் பாத்திரம் கிடையாது, எவர் சில்வர் கிடையாது. வெள்ளிக்கு வருவார். வெள்ளிங்கிறது வேறு, அதான் சில்வர். எவர் சில்வருங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்தில் போயிடும். வெள்ளி வந்து நல்லாயிருக்கும். அதுபோக 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால எவர் செல்வரும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் வக்கரமாக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எவர் செல்வர் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதுபோக வெள்ளி தங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க, அந்த நகை கடையில் இன்றைக்கெலாம் நகை கடை பெரிய பெரிய மால் மாதிரி போயிடுச்சு. சரியா? நிறைய ஆகிப்போச்சு இன்றைக்கி. அந்த காலத்தில் தான் நகை ஆசாரி சின்ன சின்ன கடையாக இருக்கும். இப்போ மதுரையிலலாம் தெற்காவணி மூல வீதி அதிலெல்லாம் பார்த்தோம்னா நகை கடை சின்ன சிறுசாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய கடையெல்லாம் வந்துருச்சு. சரியா? தங்கமயில் ஜுவல்லரி, ஜாய்ஸ் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ், பீமா ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி, இப்படி நிறைய பேரில் வந்துருச்சு. சரியா? அதுபோல் ஜவுளி கடையிலேயும் நகை யாரும் கொண்டு வந்துட்டாங்க. சரவணா ஸ்டோரு, சென்னை சில்க்ஸு, இதெல்லாத்துலேயுமே ஜவுளி கடை வந்துருச்சு. இதெல்லாம் உண்மை தான், நான் சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் அதெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த நகை தங்கம் கிராம் ரேட்டு கூட்டிகிட்டே இருந்தால் கூட அதுக்குடைய வரவேற்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்ல வந்த விஷயம் அதான். அதுபட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க, ஜவுளி உற்பத்தியில் இருக்கிறவங்க, தறி செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குங்க. அதாவது கண்கவர் தொழில் எல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்டதான். பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே குரு சம்மந்தப்பட்டதான். உபதேசம் பண்ணுறது, சொல்கிறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே குரு வந்துடுவார். ஆடை ஆடம்பரம் இதுக்கெல்லாமே வந்து சுக்கிரன் வந்துடுவார். குரு வந்து அருளாளர், சுக்கிரன் வந்து பொருளாளர். அவர் வந்து குரு வந்து ஒரு மனிதனுடைய ஆத்ம வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு, மனிதனாக வாழ்கிறதுக்கு, நேர்மையாக நேர்த்தியாக ஒழுக்க சீலனாக வாழ்கிறதுக்கு குரு எல்லா பலனையும் கொடுப்பாரு. அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு அந்த பலனை கொடுப்பாரு. மனித வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை கொண்டாடணும். ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, கார், வண்டி, வாகனம், ஊர் விட்டு ஊர் போகிறது, சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இப்படி சந்தோஷமாக தன்னை ஈடுபடுத்திக்கிறது எல்லாமே சுக்கிரன் வருவார். இப்போ 2 பேருமே சேர்ந்து இருக்கிறது மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த 2 பூஜையை சொல்லியிருக்கிறேன். சரியா? சக்தி வடிவமான அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. சரியா? அம்மன் ஒரு ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அதை ரீட்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். விடுபட்டு போனவர்கள் பூஜை பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடி 16 தான். இன்னும் வந்து ஒரு 15 நாள் இருக்குது. இன்னும் 2 வாரம் இருக்குது பல்கா. 2 வாரத்தில் செவ்வாய் வெள்ளி பண்ணலாம். சரியா? செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3மே அம்மனுக்கு உகந்த நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மனே பிறந்தா. அம்மன் பிறந்த நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை 7:45 to 8:45 கும்பிடுறது ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஓரையில் கூட கும்பிடலாம். ஆனால் சந்திர ஓரை எந்த டைம் வருதுன்னு தெரியல. இதில் காலண்டரில் பார்த்தா தான் தெரியும். சரியா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஓரை காலையில், ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஓரை எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா சந்திர ஓரை 9 to 10. நல்ல அமைப்புங்க, அருமையாக இருக்குது. இதுதான் நினைத்தபடி நடக்கும். அது தெய்வத்தோட அனுக்கிறம் தான். 9 to 10 நல்ல டைம் தான் நமக்கு. சரியா? காலையில் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு 9 to 10 அருமையான ஒரு பூஜை பண்ணிடலாம். சரியா? நான் வந்து 7:45 to 8:45 பண்ணேன். 8:45 பண்ணாதவங்க 10 மணிக்கு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஓரை நல்ல ஓரை வருது. ராகால யமகண்டம் இருந்தாலுமே ஓரை நல்ல ஓரை, சந்திர ஓரை வந்து செய்யலாம். சந்திர ஓரை அன்றைக்கி சக்தி பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பு. அது காலையில் பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பு. எந்த ஒரு பூஜையுமே ஏறு பொழுதில் செஞ்சிடணும். காலையில் 11 மணிக்குள்ள பூஜை முடிச்சிடணும். சிலவர் இந்த மதியம் 2 மணிக்கு 3 மணிக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ணணும். 6 மணிக்கு கூட நமக்கு மனசு வந்து ஒரு மாதிரியாக போயிடும். ஏன்னா அன்றைக்கி பால் முழுக்க நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஒரு சங்கல்பத்தில் இருப்போம், சில பிரச்சனைகள் வரும், சில இதை கேட்போம், வைப்போம், மனதால் சங்கடப்படுவோம், மனதால் ஏற்ற இன்ப துன்பம் நிறைய அனுபவிப்போம். ஆனால் காலையில் 9 to 10 ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எந்த மைண்டு இருக்காது. அது ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டோம். அருமையாக பூஜை பண்ணிடுங்க. சரியா நேர்களே? நல்வழிப்படுவீர்கள். நான் நல்ல நேரம் சொல்கிறேன், அது பண்ணிடுங்க. அதான் சூட்சும வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு, அருமையான அமைப்பு. ஆடி 18 பெருக்கு 3ஆம் தேதி நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிதுன ராசியை யாரும் பீட் பண்ண முடியாது. அம்மன் அப்படியே உங்கள் வீட்டில் உட்காந்துருவா. சரியா? சம்மணம் போட்டு உட்காந்துருப்பா. சக்தி வடிவமாக இருப்பா. ஜெய் சக்தி சிவசக்தி, ஜெய் சக்தி சிவசக்தி. சரியா? அதனால் அந்த சிவசக்தி வந்து உங்களை வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க வைப்பா. வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது? வாகன வசதி இருக்கும். அதுபோக வந்து ஆள் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம் தான். குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. நீதித்துறையில் இருக்கிற நல்லா இருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விருப்பத்துக்கு கேட்ட எல்லாமே உங்களுக்கு புரிந்து வரும். அதுமாதிரி தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். அயன சேன போகம் நல்லாயிருக்கும். அறுசுவை பிரியராக இருப்பீங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு முடிப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், திரைப்படம், கட்டுரை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க நல்லாயிருக்கும். கலைத்தேவியோட அருள் இருக்கும். சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கும். கலைத்தேவினே யார்? சரஸ்வதி தான். சரஸ்வதி அணுக்கம் வந்தால் தான் பேசவே முடியும்.
ஒரு மனிதன் நல்லா பேசுகிறான், அவன் பேசுகிறத 100 பேர் கேட்குறாங்க அப்படின்னா சரஸ்வதி தாயோட அனுக்கிரம் இருக்கும். அவன் நாவில் வந்து சரஸ்வதி குடியிருப்பாள். சரஸ்வதி என்னாவில் குடியிருப்பாள். சத்தியமே நிலைக்கும் வென்றிடுவேன். சரஸ்வதி தாய் நம்ம நாக்கில் குடியிருக்கணும்னா நல்லதே நினைக்கணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும். அதுவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சந்திரன். 2ல் சந்திரன் உள்ள ராசி மிதுன ராசி. அருமையான அமைப்பு. 4ல் புதன். அது மிதுன ராசி நேயர்களுக்கு ஆரம்பமும் உயர்கல்வியும் நல்லா இருக்குங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் படித்தவங்க பொதுவாக ஞானம் விடும்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கே வந்து ஞானம் அதிகமாக இருக்கும். இப்போ வேறு குரு சுக்கிரன் வேறு இருக்கிறாங்க. 2ஆம் இடம் சந்திரன் வீடு, 4ஆம் இடம் புதன் வீடு. ஸோ 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி. கல்வினாலே சரஸ்வதி தானே, கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தானே, வித்யாகாரணி. அதனால் மிதுன ராசி நேயர்கள் எந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்கிறீங்க அந்தளவுக்கு வந்து சரஸ்வதி உங்கள் கூடயே இருப்பா. உங்களை விட்டு போக மாட்டா. அந்த கலைமகள் வந்து உங்க கூட அப்படியே இருப்பா. அந்த கலைதேவி வந்து உங்க கூடயே இருப்பா. சரியா? அருமையாக இருக்கும். ஸோ மிதுன ராசி நேயர்கள் உன்னை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இருக்குங்க. அது மிதுன ராசி ஒரு ஸ்பெஷாலிஸ்டி. சில பேர் சில கலைகளை தெரிஞ்சுக்கிட்டு மறந்துடுவாங்க. 20 வயசில் தெரிஞ்சிருப்பாங்க, 50 வயசில் மறந்து போயிடும். அது ஏதோ ஒன்றுங்க இப்படி வரும் அப்படி வருவாங்க. ஆனால் மிதுன ராசி அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அதில் டச் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோடைய அடிநாதம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஏதோ ஒரு வயலின் வாசிக்கிறீங்க, அந்த டச்சில் ஒரு நாள் இருந்தால் கூடமே ஒரு 10 வருஷம் கழித்து கரெக்டாக வாசிப்பீங்க. சரியா? அதெல்லாம் வந்து அந்த இதுவும் கரெக்டாக வரும். அந்த கலை சம்மந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை நீங்கள் வளர்த்துக்கணும். சரியா? கலையை வளர்த்துக்கணும். கலை ஒரு முக்கியமானது. சரி, நேரே கைத்தொழிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு கலை தான். ஸோ மிதுன ராசினியர்களுக்கு அனைத்தும் வசப்படும். கைத்தொழிலாக இருந்தாலும் சரி, கலைகள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப வசப்படும் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து நல்லபடியாக வளர்த்துக்கோங்க. நல்லதுமாக இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுவார். அருமையான அமைப்பு. ஆவணி மாதம் 3ஆம் இடத்துக்கு சூரியன் போயதுனால கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள். கைத்தொழில் படித்தவனுக்கு கவலையே இல்லைங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தில் எங்கேனாச்சும் போய் பொழைச்சிருவாங்க. சரியா? அதனால் கைத்தொழில் பெற்றுக்கிறதுக்கு மிதுன ராசி ஒரு நல்ல ராசி. அதனால் இன்றைக்கி மிதுன ராசியில் ஒரு 25 வயசுக்கு உட்பட்டவர்கள், படிக்காதவர்கள், படிச்சுட்டு வேலையிலேன்னு இருக்கிறவங்க எதனாச்சும் கைத்தொழில் கற்றுக்கோங்க. டைப் ரைட்டிங் போங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. எதனாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு கைத்தொழில். சரியா? எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி. ஆண் பெண்களுக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் பார்க்குறது, ராசி பலன் பார்க்குறதெல்லாம் சும்மா சில பேர் இல்லாதான் சொல்லிட்டு போவான். நடைமுறைக்கு சாத்தியமாக சொல்ல மாட்டானுங்க. இன்றைக்கி நடைமுறையை ஒட்டி ஜோதிடம் சொல்கிறோமோ அதான் கரெக்டாக பழிக்கும். ஏன்னா நடைமுறை வாழ்க்கை, இந்த லவ்விய வாழ்க்கை இங்கே தானே வாழ்கிறோம். நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம், படித்து அமெரிக்காவுக்கு போயிடுவான். இல்லாதவன் உள்ளூரில் தானே இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லணுமே, அவனும் பிழைக்கணுமே, 3 நேரம் பசிக்குமே. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கைத்தொழிலை கற்றுக்கோங்க. அதுக்கு தகுந்த நேரம். 3ஆம் இடத்துக்கு சூரியனும் போகிறாரு, புதனும் போகிறாரு, சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடத்துல கேது இருக்குது, நல்லதான். ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. 3ல் கேது இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், வேகம் இருக்கும். 3ல் இருக்கிற கேது அதை நல்லா கொடுப்பாரு. அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. ஆவணி மாதம் அதுக்கு நல்ல காலம் வருது. நான் இப்படி சொல்ல ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. இதுதான் என்கிட்ட உள்ள பெரிய வீக்கு. நான் அந்த கிரக நிலையில் பார்த்து மிதுன ராசிக்கு பேசினேன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போதே டைம் ஆகிப்போச்சு. இந்த வீடியோ வேறு போடணும். சரியா? 8 மணிக்குள்ளே போடணும். மணி நேரம் ஆகிட்டு இருக்குது. நல்லாயிருக்கும். சரியா? வாழ்க்கை நல்லாயிருக்கும். வசீகரமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு அனுசரிச்சிருப்பீங்க. காதல் திருமணம் கை கொடுத்துக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. காதல் திருமணம் கல்யாணத்தில் முடியும். ஓகே, வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். கூடுதலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் ஒத்துக்கு போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து இன்னொன்று அப்டேட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நான் வந்து இதில் போடணும். யூடியூப் ஸ்டுடியோவில் போட்டு பப்ளிஷ் பண்ணணும். நேரம் ஆயிரும். 8 மணிக்குள்ளே போடணும். இந்த அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அன்னை சக்தி, ஆதிபராசக்தி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிநுட்பத்தை கொடுப்பா. சந்திரன் மதிகாரகன். சரியா? மதி தான் சந்திரன். நல்ல மதிநுட்பமாக இருப்பீங்க. திறமைகள் வெளிப்படும். அதில் ஆர்வமாக இருப்பீங்க. சோசியல் ஒர்க்கு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சோசியல் ஒர்க்கு, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு உங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும். பங்களிப்பு அதிகமாக பார்க்கப்படுகிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களை தேடி வரும். நண்பர்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட், சிவில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக உதவுவாங்க. அதுபோக தனிப்பட்ட உறவுகளோட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓய்வு எடுங்க. ரொம்ப வேலை போட்டு வேலை விஷயத்தில் அலைச்சல் இருக்காதீங்க. ஓய்வு இருக்கணும். சரியா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் ஆச்சும் தூங்கணும். தூக்கங்கிட்டு வேலை பார்க்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஓய்வு இருக்கணும். சரியா? ஓய்வு இல்லாமல் உழைக்காதீங்க. அதே மாதிரி உணவில் வந்து கவனம் செலுத்துங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கரு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ரெடிமேட் ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாலுமே நல்ல சாப்பாடாக பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதுபோல் ரெஸ்ட்டும் இருக்கணும். 2 உடம்புக்கு தேவை. உடல் வளர்ப்பான், உயிர் வளர்ப்பான். உடல் நல்லா இருந்தால் தான் உயிர் நம்ம உடம்புல ரொம்ப நாள் வாழ முடியும். அதைத்தான் சொல்லியிருக்கான். உடல் வளர்ப்பான், உயிர் வளர்ப்பான். உயிர் ரொம்ப நாளைக்கு ஆயுசு நீடிக்கும். ரைட் நேயர்களே, இதே 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வீடியோவை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸ்கைப் பெற்றுன்னு இருக்கும்.
ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், நம்ம கமெண்ட் பாக்ஸில் HYPன்னு அது இருந்துச்சுன்னா அதை ஆப்ஷன் பண்ணுங்கள், அதை ஸ்கோர் பண்ணுங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். மிதுன ராசிக்கு அம்மன் அருள் வந்துருச்சு. அம்மன் உங்கள் வீடு தேடி வரா. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முருகப்பெருமானை பற்றி போட்டிருந்தேன். முருகப்பெருமானும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கந்தசஷ்டி கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை இரவு கந்தசஷ்டி கவசம் 8 to 9 படிச்சிடுங்க. அதுபோக நான் சொன்ன டேட்டில் அடுத்து வரையும் நாட்களில் இந்த சக்தி பூஜை பண்ணிட்டீங்கன்னா அம்மன் சாத்வாதமாக உங்கள் வீட்டில் இருப்பாள். அப்படியே நிரந்தரமாக சாஸ்வதமாக உங்கள் வீட்டில் இருப்பாள். நல்லது நடக்கும். அடுத்து வருகின்ற ஆவணி மாதமும் நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.